ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1/6 குடையவன், துலாம் ராசிக்கு 1/8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உன்னதமான ஒரு கிரகம் கண்டிப்பாக அமையும்.
அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, சுகாதிபதி, அதே சமயம் பாக்யாதிபதி. சுகங்களை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், பாக்கியங்களை அருளக்கூடியவரும் அவர் தான். என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் பாக்கியத்தை தான் பாக்கியம் அனுபவிக்கணும். ஆக இந்த 4-9 அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணியிருந்தார். உபஜயஸ்தானங்களில் ஒன்று. ஆனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்தார். குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, ஆனால் சமாளிச்சிங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை. இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றார். 4-9 குடையவன் 11ஆம் இடத்துல வந்து குருவின் 7ஆம் பறவை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் ஒரு ஏற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி, நீங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க, டக்குன்னு கிடைக்கும். அதுமாதிரி இடமாற்றம், இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவாள்லாம் இடமாற்றம், அவளுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம். கோச்சார பலன்கள் அத்தியாற்புதமாக இருக்குது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பரவாயில்லை, கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். தனக்காரகன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். புதிய கூட்டாளிகள் வந்தாலே போகிறோம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வரும், கேபிட்டல் எல்லாருமே போடணும்ல. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுவீங்க, பெருசாக பண்ணலான்னு. அப்போ பெருசாக பண்ணாலே லாபம் வரும். இப்போ சில சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அழுத வடியும், கூட்டமே இருக்காது. ஆனால் சில சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் தாங்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் அமையும். அதுவும் இந்த நேரத்தில் இந்த ஆட்டோ வேன் அவெல்லாம் ஓட்டுறா பாருங்க, அவளுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது, இப்போ நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் குறையும், சந்தோஷம் இருக்கும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை உண்டாகும். ஒரு உத்தியோகத்தில் நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும், அது பெருசாக நமக்கு பூதாகாரமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக இருந்தோம்னா அந்த வேலை கிடைக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். அதுமாதிரி எளிதான வேலைன்னு நினைப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும், கடினமான வேலையாக இருக்கும். கடினமான வேலை எளிதாக இருக்கும். பொறுமையாக வேலை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் 4-9 குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் வர சொத்து சேர்க்கை உண்டாகும். உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். திடீர்னு உறவினர்கள் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க, சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. என்றைக்குமே திருமண பத்திரிகையிலே பாருங்களேன், சுற்றமும் நட்பும் அப்படின்னு போடுவாங்க. சுற்றம்னா உறவினர்கள், நட்புன்னா நண்பர்கள். எப்போவுமே அதுதாங்க வாழ்க்கையே. ஒரு குடும்பத்தில் யாராக இருந்தாலுமே அந்த ஜீவராசிக்கு சுற்றமும் நட்பும் இருந்தால் தான் பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை. ரொம்ப நாளாக டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆடை தானமாக கூட கொடுக்கலாம், இல்லை யாராவது விரும்பி கூட கொடுக்கலாம், இல்லை நீங்களே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கிடுவீங்க. அதுமாதிரி பொன் பொருள் ஆடை. இந்த நேரத்தில் உத்தியோகம் நிமித்தமாக ஒரு பயணம் உங்களுக்கு இருக்குங்க, அது உங்களோட வாழ்க்கையே புரட்டி போடும். பெரிய முன்னேற்றமாக புரட்டி போடும். என்னடா அது அப்படியே உள்ளே போட்டுருமோன்ட்டு பயப்படாதீங்க, ரொம்ப நல்லா கொடுக்கும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். 2-10 குடையவனோட பார்வை 7ஆம் பார்வை நேரம் உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது. எப்பேற்பட்ட தனவரவில் இருந்து வந்த தடைகள்லாம் உடைபடும். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. தந்தையாரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதேமாதிரி பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நிறைவேறும்.
சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் களத்திராதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. அதேமாரி உங்களோட வாழ்க்கை துணை, இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி மூலமாக ஒரு சொத்து இல்லைன்னா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் மூலமாக இல்லை கணவர் வீட்டார் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம், நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த 4 நாட்கள் அதிக அற்புதமாக இருக்கும். லாபத்தை பற்றியே சிந்தனை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரம், உத்தியோகத்தில் என்ன லாபம், பதவி உயர்வு, வருமானம், அதாவது இன்சென்டிவ், அரியர்ஸ், அது இது எல்லாம் வர வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர மகாலட்சுமி தாயாரை வழிபாடு. ஏன்னா எப்போவுமே சுக்கிரனாலே மகாலட்சுமி தான். நேர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. அதுக்கடுத்து மகாலட்சுமி தாயார் சன்னதியில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க, உங்கள் பேருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன 3 வெள்ளிக்கிழமை வரும், அவ்வளோதான். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 4/9 கூடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் அதி அற்புதமான ஒரு 7ஆம் பார்வையை பெற்று உன்னதமான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.